ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு கேட்டவுடனே நம்ம உடனே வந்துட்டு சொல்லுவோம் ராஜராஜ சோழன்னு. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினது யாருன்னு கேட்டால் ஒரு நிமிஷமாச்சும் நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி இருக்கப்ப அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டின ராஜேந்திர சோழனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ராஜராஜ சோழனை பற்றி நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க. ஆனால் ராஜேந்திர சோழனை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் நமக்கு வந்துட்டு தெரியாது. அவரோட படைகளை பற்றி பார்க்க போகிறோம், அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன் ராஜேந்திர சோழனை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அதாவது நம்ம ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கங்கையை வந்துட்டு கான்கயர் பண்ணி இந்த நாளைக்கு வந்துட்டு 1000th இயர் வந்துட்டு ஆகுதுங்க. அதை வந்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட பிஎம் மோடி வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்காரு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போய் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது இப்போ இருக்க இந்தியா வந்துட்டு பல ரூலர்ஸால் ஆக்குபை பண்ணி அவங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஒரு இந்தியாவில் இருக்க லேண்ட்மார்க்ஸையே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் அப்படி இல்லைங்க. அவர் வந்துட்டு கடல் தாண்டி போய் மலேசியா, கம்போடியா, இந்தோனேஷியா, இப்போ இருக்க தாய்லாந்து, இந்த எல்லா நாடுகளையுமே வந்துட்டு நம்மளோட தமிழ் மன்னரான இந்த ஒரு ராஜேந்திர சோழன் வந்துட்டு ஆக்குபை பண்ணியிருக்காரு. அவரோட அந்த கடல் படை இருக்குது தானே, அந்த கடல் படை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஒரு இந்திய பெருங்கடலை பார்க்குறப்ப ரொம்பவே சின்னதாக ஒரு ஏரி மாதிரி இருக்குது. எங்களோட கடல் படை ஆட்கள் வந்துட்டு போயிட்டு வர ரொம்பவே சின்னதாக இடைஞ்சலாக இருக்குது, சின்ன இடமா அப்படின்றத அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த சவுத் ஏஷியா இருக்குது தானே, அது வந்துட்டு ராஜேந்திர சோழனால் தாங்க ஆக்குப்பை பண்ணி அவர் தாங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தார். நம்ம ஒரு வாருக்கு தேவையானதே பவர்ஃபுல்லான சோல்ஜர்ஸ் தானே. அதுக்கு அந்த காலத்திலேயே வந்துட்டு நம்ம ராஜேந்திர சோழன் வந்துட்டு ட்ரைனிங் கேம்ப் வச்சு செலெக்ஷன் கேம்ப் வச்சுருப்பார். அந்த கேம்பில் போயிட்டு அவங்களோட ஸ்கில்ஸு அப்புறம் அவங்களுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபுல்லுமே அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து அவங்க எந்தெந்த படைக்கு வந்துட்டு ஷூட் ஆவாங்க அப்படின்றது செக் பண்ணி அவங்க வந்துட்டு அந்தந்த படைக்கு ஒவ்வொரு சோல்ஜர்ஸையுமே வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதாவது 10லேருந்து ஒரு 20 பாதுகாப்பு படை இருக்கும், இல்லைன்னா ஒரு 30 பாதுகாப்பு படை, அவ்வளோதானே இருக்கும். ஆனால் நம்ம ராஜேந்திர சோழன் அந்த ஒரு ஆட்சியில் வந்துட்டு 70+ பாதுகாப்பு படை வந்துட்டு இருந்திருக்குங்க. இதெல்லாம் எப்படா நீ சொல்கிற அப்படின்றது கேட்கலாம்ல. அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவங்களோட சில கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நிறையா படைகள் இருக்குங்க. அந்த படை எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, அந்த ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் தாங்க. அவர் வந்துட்டு அவரோட சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க சோல்ஜர்ஸையும் சோல்ஜர்ஸோட ஃபேமிலியையும் வந்துட்டு கேர் பண்ணிக்கிறதுக்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு அவர் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. நம்ம அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்கள்ல, ராஜேந்திர சோழனோட சோல்ஜர்ஸு, அவங்களுக்கு வந்துட்டு அவர் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாரு. அதில் சில இது பார்க்கலாமா? அதாவது அந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னு வைங்களேன், சாதாரணமான மக்கள் வந்துட்டு அவங்களோட பேரில் வந்துட்டு எந்த ஒரு கோயிலுமே வந்துட்டு எழுப்ப முடியாதுங்க. ஒரு மன்னராக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு காரியத்தை பண்ண முடியும். ஆனால் ராஜேந்திர சோழன் வந்துட்டு அவரோட சோல்ஜர்ஸ்க்கே வந்துட்டு அந்த ஒரு ரைட்ஸை கொடுத்துருக்காரு, அவங்களோட பேரில் வந்துட்டு கோவில் எழுப்புற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு கோவிலுக்கு எந்த ஸ்பான்சர்ஸ்னாலும் அவங்க பண்ணிக்கலாங்க. அவரோட அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கள, பதவியில் இருக்க அந்த வீரர்களுக்கு வந்துட்டு வரி விலக்குகள் தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்தியன் ஆர்மிக்கு கிடைக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு ராஜேந்திர சோழனால் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சோல்ஜர்ஸ் யாருமே வந்துட்டு ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே வந்துட்டு அனுப்ப மாட்டாங்கன்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கில்ஸ் பொறுத்து தான் அவங்க வந்துட்டு உள்ளே போவாங்க. அதாவது சைனீஸ் ட்ராவலர் ஒருத்தர் வந்துட்டு நம்மளோட ராஜேந்திர சோழனோட அந்த ஒரு சோல்ஜர்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. என்னன்னா, மரண பயமே இல்லாதவங்க இந்த ஒரு சோழாஸோட சோல்ஜர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க வால் சுழற்றுறாங்கல்ல, அதை பார்த்தாலே வந்துட்டு சாவோட உச்சக்கட்ட பயம் வந்துட்டு வந்துடுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. எந்த ஒரு கடுமையான வலி வந்தாலும் அதை வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு ஆற்றல் கூடிய அந்த ஒரு பயிற்சிகள் வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே அந்த ஒரு சைனீஸ் ட்ராவலர் வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லையா, களத்தில் வந்துட்டு
நம்ம சோழர் வீரர்களை வந்துட்டு எதிர்கொள்றதுக்கு வந்துட்டு எதிர் வீரர்கள் வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்றதையுமே அந்த ஒரு சைனீஸ் டிராவலர் சொல்கிறாரு. ஆர்மிஸில் வந்துட்டு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இவரோட சோல்ஜர்ஸ்லையுமே நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குங்க. அதில் நடப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்துட்டு சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் பயணம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இவங்க வந்துட்டு ஃபுட்டு, கிளாத்ஸ், அது போக நேவியில் இருக்காங்களா அந்த ஒரு சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்துட்டு இந்த பயணம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. களத்துக்கு வந்துட்டு அந்த ஒரு சோல்ஜர்ஸ்லாம் போவாங்களே, ஒரு படை இருக்கும்ல, அந்த படை வந்துட்டு பல சேனைகளாக வந்துட்டு பிரிக்கப்படுதுங்க. எல்லா சேனைகளுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு சேனாதிபதி தனித்தனியாக இருப்பார். இந்த சேனைகள் இருக்குல்ல, இந்த சேனை வந்துட்டு இது தனியாக வந்துட்டு தளங்களாக வந்துட்டு பிரிக்கப்படுது. அதில் ஒரு 2-3 மட்டும் நம்ம பார்க்கலாமா? அதாவது 500 எலிஃபேண்ட்ஸோட 3 யானைப்படைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 குதிரைகளோட 3 குதிரைப்படை இருக்குது. அப்புறம் 3000 காலர்கள் படை இருக்குல்ல, அதாவது நடந்து போய் ஃபைட் பண்ணுவாங்கள்ல, அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு 6 காலார் படை வந்துட்டு இருக்குங்க. நம்ம ராஜேந்திர சோழனோட அந்த ஒரு படையை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய படையாக இருக்குன்ட்டுன்னு. அதாவது நீங்கள் படத்துலலாம் இப்போ பார்க்கலாங்க, அந்த ஒரு கொரில்லா அட்டாக். அதாவது சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவங்களால முன்னாடி இருக்க சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஆப்பனண்ட்டை எதிர்கொள்ள முடியலைன்னா பின்னாடி இருந்து பதுங்கி இருந்து வந்து எல்லா சைட்லேருந்தும் தாக்குவாங்களா ஆப்பனண்ட்ஸை. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்துட்டு நம்ம ராஜேந்திர சோழன் பல காலத்துக்கு, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காருங்க. இந்த ஒரு அட்டாக் இருக்குல்ல, இதுக்கு அவர் வச்ச பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், தலப்படை அப்படின்ற பெயர் வந்துட்டு இவர் வந்து அந்த ஒரு அட்டாக்குக்கு கொடுத்துருக்காரு. இந்த படையில் வந்துட்டு காலார் படையும் இருக்கும், குதிரை படையும் இருக்குங்க. காலார் படையில் 1000 சோல்ஜர்ஸும் குதிரை படையில் 1000 குதிரைகளும் வந்துட்டு இந்த ஒரு அட்டாக்ல வந்துட்டு எப்பயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சேனைகள் இருக்குல்ல, இந்த அனைத்து சேனைகள்லையுமே வந்துட்டு 200 டாக்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆர்மிஸ்க்கு எப்படி அவங்களுடைய செப்பரேட் டாக்டர்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி இந்த ஒரு சோல்ஜர்ஸ்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு சேனைக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு சேனைக்குமே வந்துட்டு 200 டாக்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. சேம் இது மட்டும் இல்லைங்க, கடகம் படை பிரிவு இப்படின்னு ஒரு தனி பிரிவு இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களேன், கோவில் ஃபோர்ட்லாம் இருக்குல்ல, இதை வந்துட்டு டேக் கேர் பண்ணிப்பாங்க. அங்கே வந்துட்டு சரவுண்ட் பண்ணி அங்கே எல்லாமே சேஃப்டி பார்த்துட்டு இவங்க வந்துட்டு இருப்பாங்க. இதில் வந்துட்டு வருஷம் எலெக்ஷன் வந்துட்டு நடக்குங்க. அதாவது பீப்புள் வந்துட்டு இந்த ஒரு படைக்கு வர்றதுக்காக அவங்க வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவாக நிறையா பேர் வந்து நிற்பாங்க. அவங்கள எலெக்ட் பண்ணி இந்த ஒரு கடகம் படை பிரிவுக்கு வந்துட்டு உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த சைனீஸ் ட்ராவலர் சொன்னேன்ல, அவர் இது மட்டும் சொல்லலைங்க, இன்னமும் சொல்லியிருக்காரு. அதாவது 60,000 யானைக்கு மேலே வந்துட்டு நம்ம ராஜேந்திர சோழனோட படையில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் ரொம்பவே ஹைட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்பரிகள் அப்படின்ற ஒன்று இதில் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கும். இது மேலே தான் சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஏறி நின்று அந்த ஒரு எதிரிகளை வந்துட்டு அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இவர் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காரு. 10 lakhsக்கும் மேலே வந்துட்டு காலார் படைகள், 8 lakhsக்கும் மேலே வந்துட்டு குதிரை படைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரேபியாவிலேருந்து குதிரை விடிய விடிய நம்மளோட ராஜேந்திர சோழன் படைக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் கடல் வழியா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம வீரர்கள் இருக்காங்களா, ராஜேந்திர சோழனோட அந்த ஒரு வீரர்கள், இவங்க வந்துட்டு போர் மட்டும் புரியலைங்க. அவங்களுக்கு போர் இல்லாத நேரத்தில் வந்துட்டு ஆறு குளங்கள் அப்புறம் வந்துட்டு வாய்க்கால் இது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு வெட்டி பணி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, இந்த ஒரு ஒர்க்லையுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு பணி செஞ்சுருக்காங்க. இப்போ ராஜேந்திர சோழன் வந்துட்டு அவரோட அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கள, அவங்க ஃபேமிலி எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாமா? அதாவது அவங்களுக்கு நிறையாவே வந்துட்டு ஆஃபர்ஸ் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வாரில் வந்துட்டு ஒரு சோல்ஜர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், அவரோட அந்த ஒரு ஃபேமிலியை வந்துட்டு அவரே வந்துட்டு தத்தெடுத்துப்பார். அப்படி தத்தெடுத்துட்டாருன்னு வைங்களேன், அவரோட அந்த ஒரு குழந்தைங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு அவங்களே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க எஜுகேஷன் பொறுத்து அவங்க வந்துட்டு வளர்ந்து வந்தவொடனே வந்துட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஜாப் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க ஸ்கில்ஸை வச்சு அவங்களுக்கு நிறையா ஜாப்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணப்படும். ராஜேந்திர சோழனுடைய அந்த ஒரு படைபலத்தை பற்றி நான் அவங்க கூட இப்போ ஷேர் பண்ணேன்ல, இந்த ஒரு படையை வச்சு அவர் வந்துட்டு கங்கையை வந்துட்டு கான்கயர் பண்ணிட்டு திரும்பியும் சோழ நாட்டுக்கு வராருங்க. அப்படி வந்து கட்டின ஒரு கோயில் தான் இந்த ஒரு கங்கை கொண்ட சோழபுரம். இல்லைங்க, கங்கை வென்ற சோழபுரம். என்னடா பேரை மாற்றி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அதாவது கங்கையை வந்துட்டு கான்கயர் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு இங்கே வந்து தானே இந்த கோயிலை கட்டுறாரு. ஸோ அதனால கங்கை வென்ற சோழபுரம் அப்படின்னு தான் இருந்துச்சு. காலப்போக்கில் கோயிலுக்கு பேர் நழுவி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வந்துருச்சுங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்துட்டு ராஜேந்திர சோழன் இருக்கார்ல, அவர் கான்கயர் பண்ணி 1000 years ஆயிடுச்சு. அதை நாளைக்கு வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம PM மோடி வந்துட்டு இன்னைக்கு
கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போய் விசிட் பண்ணியிருக்காருங்க. நாளைக்கு அதை வந்துட்டு ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், அதனால தான் ஷேர் பண்ணேன். நான் வந்துட்டு ராஜேந்திர சோழனோட படையை பற்றி தாங்க சொல்லியிருக்கேன். இன்னும் அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு வர இம்ப்ரெஷன்ஸும் அது போக யாரெல்லாம் அடுத்த பார்ட் வேணும் அப்படின்றத நிறையா பேர் கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன். நான் அடுத்து ஒரு பார்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட பிரித்திங் டாக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை. ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.